வணக்கம் சொந்தங்களே, இது உங்க ஷர்மிளா மதன் சேனல். நான் உங்க ஷர்மி. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போறோம். சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். பிரியாணிக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பாத்துடலாமா? பிரியாணிக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப பிரியாணிக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பாத்துடலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஹாஃப் கேஜி பிரியாணி. ஸோ 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து 50 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க போதும். வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயமா இருந்தா 2 வெங்காயம் போதும். சின்ன சைஸ் வெங்காயமா இருந்தா 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி 3 தக்காளி, அதே மாதிரிதான் தக்காளி. ஓகேயா, 3 தக்காளி எடுத்துக்கோங்க. எல்லாருமே வெங்காயம் தக்காளி பழத்தை அப்படியே போட்டு செய்வாங்க. சின்ன குழந்தைங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அந்த வெங்காயம் தக்காளி பழம் வாயில வரது விரும்ப மாட்டாங்க. அதனால அரைச்சும் போடலாம். அரைச்சுன்னா ரொம்ப நைஸா அரைச்சிட வேண்டாம், சும்மா லைட்டா அந்த மாதிரி அரைச்சு கூட போடலாம். வெங்காயம் தனியா அரைச்சுக்கோங்க, தக்காளி தனியா அரைச்சுக்கோங்க. அப்புறம் புதினா கொத்தமல்லி, புதினா ஒரு கை புதினா, அதே மாதிரி ஒரு கை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 50 கிராம் பூண்டு. இஞ்சி அதை விட கம்மி தான், 25 கிராம். ஏன்னா அவ்வளவுதான் அளவு. பூண்டை விட இஞ்சி கம்மியா தான் போடணும். அது ரெண்டும் சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் வந்து ஒரு பாக்கெட் தயிர், 10 ரூபாய் பாக்கெட் தயிர் வந்து ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அது எவ்வளவு போடணும் அப்படின்றத நான் வந்து சமைக்கும் போது உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இதுக்கு பொடி எதுவுமே வேற ஆட் பண்ண போறது கிடையாது. மிளகாய் பொடி மட்டும்தான். உப்பு, மிளகாய் பொடி இதுதான் ஆட் பண்ண போறோம். மிளகாய் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் பொடி எவ்வளவு நான் போடணும் அப்படின்றது நான் செய்யும் போது உங்களுக்கு சொல்றேன். உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்ப பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாமா? வாங்க. ஓகே, இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸ்டவ் பத்த வச்சாச்சு. எண்ணெய் ஊத்திடலாம். நான் சொன்னேன்ல 50 ml எண்ணெய் எடுத்து வைக்கணும்ட்டு, 50 ml எண்ணெய் ஊத்திடலாம். அரை கிலோக்கு நான் சொல்றது, அரை கிலோக்கு இதுதான் கணக்கு, இதுதான் சரியா இருக்கும். பட்டா லவங்கம் நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். பட்டா லவங்கம் நான் சொல்ல மறந்துட்டேன். அப்போ இப்ப சொல்றேன். அதான் சில விஷயங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். நம்ம செய்யும் போது அதை ஒண்ணு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, பட்டா லவங்கம் சும்மா கொஞ்சமா போட்டா போதும், அதிகமா வேண்டாம். நம்ம செய்யறதும் ஹாஃப் கேஜி தானே, அதனால அதிகமா வேணாம், கொஞ்சமா போட்டா போதும். ரெண்டு துண்டு தான் போடுறேன், 2-3 துண்டு பட்டை போடுறேன். சின்னதா ஒரு 6 லவங்கம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம். இப்ப அடுத்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நான் அரைச்சிட்டேன், ஏன்னா எனக்கும் பிடிக்காது, நானும் லைட்டா தான் அரைச்சிருக்கேன். பாருங்க, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகட்டும். நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்து நம்ம ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணுமோ அடுத்து ஆட் பண்ணணும். நல்லா வதங்கணும் வெங்காயம். சில பேர் சரியா வதங்க விட மாட்டாங்க, அது வந்து நல்லா இருக்காது, அவ்வளவா டேஸ்டா இருக்காது. அதனால வெங்காயம் நல்லா வதங்க விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். தக்காளியும் அதே மாதிரி நான் அரைச்சிட்டேன். சரியா, அதுவும் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, குறைன்னு தான் அரைக்கணும். தக்காளியும் அரைச்சிட்டேன். அதே மாதிரி புதினா கொத்தமல்லியும் நான் அரைச்சிட்டேன். சரியா, புதினா கொத்தமல்லியும் நான் அரைச்சிட்டேன். பச்சை மிளகா 3 சொன்னேன்ல, 3 பச்சை மிளகா ரெண்டா பிச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாயும். அடுத்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். நான் சொன்னேன்ல, இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். கலர் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் கலர் ஆட் பண்ணி செய்றாங்க, சில பேர் கலர் வேணாம் பிடிக்காது அப்படின்றவங்க
கலர் இல்லாம கூட செஞ்சுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லன்னா வேணாம். கலர் இப்ப ஆட் பண்ண போறது கிடையாது, சொல்றேன் நான் உங்களுக்கு. புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா போன மறந்துச்சு, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வந்து நம்ம வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு போடுறப்பே பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுட்டா நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டு லைட்டா வதங்கினப்பவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து புதினா கொத்தமல்லி அரைச்சு வச்சிருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சும்மா 2 நிமிஷம் வதங்கினா போதும். 2 நிமிஷம் 1 நிமிஷம் வதங்கினா போதும். இது எங்க மாமாக்கு ஒரு டவுட், நான் செய்யற பிரியாணி இன்னைக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்ற டவுட் எல்லாம் இருக்கு. இப்ப அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒண்ணு போட்டதுக்கு அப்புறமா கை கழுவுற பழக்கம் இருக்கு எனக்கு. நிறைய பேர் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா திருப்பி வந்து இந்த கரண்டியை தொடுறோமோ, அது அப்படியே தொட்டா பிடிக்கிறது இல்லை. ஒரு டைமும் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் தொடுறது. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம். உப்பு லைட்டா சேர்த்துக்கோங்க, அதிகமா சேர்க்காதீங்க. சும்மா வதங்கிறதுக்காக தான் சேர்க்கறது. தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, மிளகா பொடி அடுத்து இப்போ நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன்ல, வேற எதுவுமே கிடையாது, பிரியாணி மசாலா அது இதுன்னு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு இதுல வந்து டேஸ்ட் கொடுக்கறதே இஞ்சி பூண்டு. மெயினா இஞ்சி பூண்டு அளவு கரெக்டா இருக்கணும். எண்ணெய், இஞ்சி பூண்டு, பட்டை லவங்கம் சேர்க்கறது, இந்த மிளகா பொடி, அவ்வளவுதான். பிரியாணி மசாலாலாம் எதுவுமே நம்ம சேர்க்க போறது கிடையாது. இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவே கொஞ்சம் காரமா தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா அப்படின்னா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, இல்ல வேணாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. நான் கலர் சேர்க்கிறேன் கொஞ்சமா, லைட்டா இருந்தா போதும். கலர் சேர்க்கிறவங்க லைட்டா சேர்த்துக்கோங்க. இப்ப கறி சேர்த்துடலாம். நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, தயிர் நான் சொன்னேன்ல 10 ரூபாய் பாக்கெட் ஒண்ணு வாங்கிக்கோங்க அப்படின்னுட்டு, அந்த தயிர்ல கொஞ்சமா சிக்கன்ல ஃபர்ஸ்டே போட்டு கலந்து வச்சிருக்கேன் நானு. ஓகேயா, கலந்து ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்டே நம்ம வாஷ் பண்றப்பவே கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணி கலந்து ஊற வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இப்ப போட்டுடலாம். சிக்கன்ல பண்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். ஓகேயா, சும்மா தயிர் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவு வர மாதிரி சேர்த்துக்கோங்க, போதும்.
நம்ம வேற எதுவும் ஆட் பண்ணல. நான் சொன்ன மாதிரியே நம்ம மசாலா இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கா. அது நம்ம கலர் ஆட் பண்ணிருக்கோம், அது வேற விஷயம். ஆனா எதுவுமே சேர்க்காம பிரியாணி மசாலா அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமலே உங்களுக்கு அந்த கிரேவி மாதிரி நல்லா வந்திருக்கும். மிளகா பொடி மட்டும்தான் போட்டிருக்கோம். அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 1/2 kgக்கு இத்தனை லிட்டர் இவ்வளோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இப்போ எதுலயாவது அளந்து எடுத்துக்கோங்க. அரிசி நம்ம அளந்து எடுத்துக்கணும், ஒரு கிளாஸோ எதுலயோ ஒண்ணு அளந்து எடுத்துக்கோங்க. நான் இதுலதான் அளந்து எடுத்தேன். இப்போ இதுல இப்போ நான் ரெண்டு கிளாஸ் போட்டேன், 2 கிளாஸ் அரிசி போட்டேன். அப்போ ஒரு கிளாஸ்க்கு நம்ம 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்துறோம். ஓகேயா? சோ இப்ப நான் 3 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். 1 2 3 அளவு ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ். நீங்க கிளாஸ்ல எடுக்கிறீங்களோ கப்ல எடுக்கிறீங்களோ எதுலனாலும் சரி அந்த அளவுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. கொதிச்சிருச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தணும்ல, இப்ப கொதிச்சிருச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஃபர்ஸ்டே ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி நம்ம ஆட் பண்ணிருக்கோம், அதனால தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா தண்ணி இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கிற கொஞ்சம் தண்ணி இருந்தா பரவாயில்ல. புல்லட் நான் யூஸ் பண்ணிருக்கிறது புல்லட் அரிசி. எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் அந்த அரிசி கிடைக்குமான்றது தெரியல. நீங்க பிரியாணிக்கு எந்த அரிசி, புல்லட் எல்லா பக்கமும் கிடைக்குமா? நீங்க பிரியாணிக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. நாங்க புல்லட் யூஸ் பண்ணுவோம், புல்லட் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. புல்லட் பச்சரிசி சொல்லுவாங்க, இது அதான் பிரியாணி அரிசின்னு சொன்னாலே தருவாங்க, புல்லட் பிரியாணி அரிசின்ட்டு. ஓகே, லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. மறக்காம டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் கரெக்டா இருக்கணும், டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். அரிசி போடுறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கும்போது காரமும் எக்ஸ்ட்ரா இருக்கணும், உப்பும் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். ஆனா இது எல்லாரும் எல்லா வீடியோவும் சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா ஷார்ட்ஸா வீடியோ எடுக்கிறாங்களா, எடுத்து எப்படி சொல்றது, அவங்க என்ன பண்ற தப்பும் அதை காட்ட மாட்டாங்க. இதுல தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் நீங்க காட்டுங்க. நானே ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது பட்டால மறந்துட்டேன். அது அப்படி இருக்கக்கூடாது. நானே வீடியோ பாக்குறப்ப நினைப்பேன், ஏதாவது ஒண்ணு அளவு சொல்ல மாட்டாங்க. வெங்காயம் இவ்வளவு போடுங்க, தக்காளி இவ்வளவு போடுங்க, எவ்வளவு போடுறதுன்னு சொன்னாதானே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி எவ்வளவு செய்யறோம் நம்ம, இவ்வளவு பிரியாணி செய்யறோமா இல்ல ஏதோ ஒண்ணு சாம்பார் செய்யறோமா, இத்தனை பேருக்கு செய்யறோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லணும். இத்தனை பேருக்கு செஞ்சா இவ்வளவு நீங்க போடுங்க, அந்த மாதிரி சொன்னா கூட நம்மளுக்கு புரியும். 4 பேருக்குன்னா அதுல இருந்து நம்ம ஒரு ஹாஃபா எடுத்துக்குவோம். நம்ம 2 பேர் இருக்கிறோமா, 2 பேருக்கு எக்ஸ்ட்ராவா 6 பேர் இருக்கிறோமா, அப்ப எக்ஸ்ட்ராவா போடணும். அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். நல்லா சமையல் தெரிஞ்சவங்க இதை செஞ்சிருவாங்க. நான் சொல்றது பிகினர்ஸ்க்கோ இல்ல சமையல் கொஞ்சம் என்ன மாதிரி பரவாயில்லாம வரும் அப்படின்றவங்களுக்கோ அந்த மாதிரி தெளிவா சொன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். சரி, இப்ப நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசில். பாத்துக்கோங்க. நம்ம அரிசி போட்டு இந்த டைம்ல தண்ணி இவ்வளோ இருக்கிறப்ப நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்பதான் கரெக்டா இருக்கும். நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நெய் ஆட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்.
10 ரூபா பாக்கெட் தான் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு அதிகமா சேர்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சமா வச்சிடலாம். திருப்பி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைட்டா மேல நெய் போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப கிண்டிட்டே இருக்க கூடாது. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப கிண்டிட்டே இருந்தா அப்புறமா குழஞ்சிடும். அதனால க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசிலுக்கு விட்டுடலாம். விட்டுட்டு பிரியாணி ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, விசில் வரப்போகுது. விசில் வரப்போகுது. விசில் வரப்போ பக்கத்துல நிக்கிறதுக்கே பயமா தான் இருக்கு. அது என்ன எடுத்துட்டா ஏற்கனவே ஒரு டைம் குக்கர் வெடிச்சிருக்கு. சாம்பார் வைக்கும் போது பருப்பு வச்சு விட்டுட்டு நல்ல வேளை பக்கத்துல இல்ல, அதனால தப்பிச்சேன். அதனாலயே அப்ப இருந்தே குக்கர்னா கொஞ்சம் பயம். இருந்தாலும் இவ்வளவு பக்கத்துல நிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் மாமா நிக்கிற தைரியம். ஏதாவது ஒண்ணுன்னா 2 பேருக்கு சேர்ந்துதானே ஆகும். எனக்கு மட்டும் தனியா ஆதிக்கூடாதுல்ல. என்ன ஒரு நல்ல எண்ணம். நீ செஞ்சு பிரியாணி வாசனை வரணும்ல, அதான் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிருக்கேன். நீ செஞ்ச பிரியாணியை விட இது நல்லா இருக்குங்க. நாங்க கொஞ்சம் குக்கர் மூடி கூட போராடிட்டோமா, அதனால எங்களுக்கு 2 விசில் போதும். நீங்க 3 விசிலுக்கு வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ விசில் அடங்கட்டும். விசில் அடங்கிறதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணோன்னு வெடிச்சிடும். விசில் அடங்கட்டும். விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேயா? பசி பொறுக்கல. இங்க நான் அதுக்குள்ளேயும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இல்லையே, வாஷ் பண்ணலையே. அங்க இருக்கு பாரு, மேல இருக்கு. காமி காமி, உங்களுக்கு காமி பிரியாணி. பிரியாணி ரெடி. டேஸ்ட் பாத்துடலாமா? ஓகேயா? லைட்டா கொஞ்சமா கொஞ்சமா சிக்கி லைட்டா வாஷ் பண்ணிக்கணும். கழுவி அது கையில் தேய்க்கும் தட்டு பீஸ் வேணும்ல, பீஸ் வேணும்ல. பீஸ் பிரியாணி ரெடி. ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட சொல்லிருக்காங்க, அந்த அளவுக்கு கூட நம்பிக்கை இல்ல. சுடு சுடா இருக்கு, ஆவி பறக்குது, தெரியுதா? ஓகே, நான் சொன்னேன்ல காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கும், நீங்க பார்த்து போட்டுக்கோங்க அப்படின்னு. காரம் எங்களுக்கு கரெக்டா இருக்கு, நாங்க காரம் அதிகமா சாப்பிடுவோம். பிச்சு குடும்பமா சூடா இருக்கு. பீஸும் வெந்திருக்கு, பீஸும் நல்லா வெந்திருக்கு. சுடா கேட்டேல, பசிக்குதுன்னு சொன்னேல. ஓகேயா? அவ்வளவுதான், பிரியாணி முடிஞ்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் சொந்தங்களே.